சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன் மற்றும் துணைவன் என்பேன், அன்பு தோழன் என்பேன் மற்றும் துணைவன் என்பேன். இன்பனே சரை நான் கண்டே, இன்பனே சரை
அணைக்கின்றார். சீயோன் வாசிய தளராது அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். சீயோன் வாசிய தளராது அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டான், அன்பின் தேவன் மறக்க மாட்டான். ஆறுதல் கரங்களால் ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். சீயோன் வாசியே தளராது அழைத்தவர் உண்மை. சீயோன் வாசியே அழைத்தவர் என்றோ உண்மையுள்ள. அன்பின் தேவன் மறக்க மாட்டான், அன்பின் மறக்கமா. ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். காடானாலோ மேடானாலோ, காடானாலோ மேடானாலோ கர்த்தரின் பின்னே, கர்த்தரின் பின்னே லோகத்துணிந்து. சீயோன் வாசிய தளராது அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். சீயோன் வாசிய தளராது அழைத்தவர் என்றோ உண்மையுள்ள. அன்பின் தேவன் மறக்க மாட்டான், அன்பின் தேவன் மறக்க மாட்டான். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். சீயோன் வாசியே தளராது. சீயோனில் வாசமாக இருக்கிறவர்களை தேவன் தளர விட மாட்டார். தளர விடுவதுன்னா சோர்ந்து போக விட மாட்டார். அந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, கர்த்தர் நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். எந்த காரியத்தை குறித்தும் நம்ம சோர்ந்து போகிற அளவுக்கு தேவன் நம்மளை விட மாட்டார். நம்ம சோர்ந்து போகிற அளவுக்கு, நாம் தளர்ந்து போகிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். நம்மளை சோர்ந்து போக தேவன் விட மாட்டார். நம்ம சோர்ந்து போக கர்த்தர் விடாமல் இருக்கணும்னா இது எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய முடியாது, எல்லாருக்கும் ஆண்டவர் செய்ய முடியாது. சீயோனில் வாசமாக, அதான் சீயோன் வாசியே அப்படின்றா. சீயோன் வாசியன்னா சீயோனில் வாசம் பண்ணுகிறவர்கள், சீயோனில் வாசம் பண்ணுகிறவர். அப்போ அந்த சீயோனில் வாசம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்னா தளர விட மாட்டார், இல்லை சோர்ந்து போக விட மாட்டார், இல்லை சோர்ந்து போகிற காரியம் நடக்க விட மாட்டார். எந்த காரியம் நடந்தால் நமக்கு சோர்ந்து போகுமோ அப்படிப்பட்ட காரியம் நடக்க விட மாட்டார். எப்படிப்பட்ட காரியம் நடக்காததுனால சோர்ந்து போனோமா அப்படிப்பட்ட காரியம் நடக்காமல் விட மாட்டார். அது அந்த காலையில் சொல்கிறது, சோர்ந்து போக விட மாட்டார். எப்போ சோர்வு வரும் அப்படின்னா நடக்க வேண்டிய காரியம், இல்லை நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காமல் போச்சுன்னா சோர்வு வரும். இல்லை சம்பந்தமே இல்லாத தேவையே இல்லாத ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது நமக்கு சோர்வை உண்டாக்கும். நமக்கு தேவையில்லாத இல்லை நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் நடந்தால் அதை சோர்ந்து போகவும், ஆசீர்வாதமான காரியம் நடக்காமல் இருந்தாலும் சோர்ந்து போகும். அப்போ ரெண்டையும் கர்த்தர் மாத்துறார். எது ஆசீர்வாதமோ அதை நமக்கு தருவார், எது நமக்கு ஆபத்தோ அதை ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய மாட்டார், நமக்கு தரமாட்டார். இந்த ரெண்டு காரியத்தை தான் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆபத்தான காரியத்தை அகற்றவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். அதை அப்படி சொல்லலாம். ஆபத்தான காரியத்தை அகற்றவும் ஆசீர்வாதமான காரியத்தை கொடுக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். ஆபத்தை அகற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையில் ஆபத்துகள், நமக்கு வருகிற ஆபத்துகள் மனுஷரால், பிசாசினால், உலகத்தினால், மற்ற எந்த காரியத்தினால
எப்படிப்பட்ட ஆபத்துகள் வர இருந்தாலும் அந்த ஆபத்துகளை எல்லாம் தேவன் அகற்றிவிட்டு ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா கொடுக்க விரும்புகிறார். அதுதான் நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போம். அப்போ தான் நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போம். ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கணும்னா நம்ம சியோனின் வாசிகளாக இருக்கணும், இல்லை சியோனில் வாசம் பண்ணுறவங்களாக இருக்கணும். சியோனில் வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இந்த சியோனில் வாசம் பண்ணுவதுனா என்ன? இந்த சியோன் அப்படின்னா என்ன? 132வது சங்கீதத்தை நாம் எடுத்தோம்னா 132வது சங்கீதம் 132வது சங்கீதம் 13வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். அப்போ அந்த சியோன் அப்படின்னா என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் தங்கி இருக்கிற இடம், தேவனுக்கு விருப்பமான இடம், தேவனுக்கு பிடிச்சமான இடம். கர்த்தர் அவருக்கு விருப்பமான இடத்துல ஆண்டவர் தங்குகிறார், அவருக்கு பிரியமான இடத்துல ஆண்டவர் தங்குகிறார். ஆண்டவர் தங்குகிற இடத்தில் நாம் என்ன செய்யணும்? நம்ம தங்கணும். ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்தில் நாம் தங்கியிருந்தோமானால், தங்கியதுன்னா அங்கே குடியிருக்கிறதில்ல, அந்த இடத்துல அதிகமான நேரங்கள் ஆண்டவருடனோடு கூட ஆண்டவர் இருக்கிற இடத்துல அதிகமான நேரங்கள் நாம் செலவிடுவோமானால் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா ஆபத்தில் விட மாட்டார். ஆசீர்வாதத்தை தேவன் தடுக்கவும் மாட்டார். ஆபத்தில் விடவும் மாட்டார், ஆசீர்வாதத்தை தடுக்கவும் மாட்டார். ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறான். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா 2 காரியத்தையும் ஆண்டவர் செய்யணும்னா நம்ம சியோனில் வாசம் பண்ணணும். சியோனில் என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போல் தேவன் இருக்கிற இடத்துல, இல்லை தேவன் தங்கியிருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவருடைய வீட்டை விட்டு, ஆண்டவர் இருக்கிற இடத்தை விட்டு பிரியறதுக்கு மனசே வரக்கூடாது, விலகிறதுக்கு மனசே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிற இடத்தை விட்டு பிரியறதுக்கு மனசே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இடத்தை விட்டு பிரியவே கூடாது. 2 சொன்ன ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் இருக்கிற இடத்தை விட்டு பிரியவே கூடாது, ஆண்டவர் இடத்தை விட்டு விட்டுவிடவே கூடாது. ஆனால் 2 எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கணும், ரொம்ப விருப்பமாக இருக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்கணும். ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்துல ரொம்ப ஆசையாக இருக்கணும். எப்படி நம்ம வீட்டில் தங்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமோ, நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குமோ, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ, அதை போல் ஆண்டவருடைய வீட்டில் தங்குறதுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால தான் 122 தாவீது அப்படி சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா 122 ஆண்டு முதல் வசனம் அப்படி சொல்கிறான். என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்களை சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ ஆலயத்துக்கு தேவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு எனக்கு போகணும் எப்படி இருக்குன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆலயத்துக்கு போகணும்னு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டவர் இடத்துக்கு போகணும்னா சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்த விட்டு விலகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை, அதை விட்டு விடவே மாட்டேன் அப்படின்ற எல்லைக்குள் ஒரு நபர் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? கொடுக்க விரும்புகிறார். ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். அப்போ ஆபத்துகள் அகற்றப்படணும், ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படணும். அவங்க சியோனில் வாசம் பண்ணணும். அப்போ சியோன் என்பது என்ன? ஆண்டவர் தங்கியிருக்கிற இடம். அதாவது 13 சொல்றது, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆண்டவருக்கு அங்கே தான் இருக்க தான் விருப்பம். எங்கே? சியோனில் இருக்கிறது விருப்பம். அப்போ ஆண்டவருக்கு விருப்பமானது என்ன செய்யணும்? நமக்கு விருப்பமாக இருக்கணும். ஒரு பகுதியில் சொன்னால் ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்துல நம்ம தங்கியிருக்கணும். மற்றொரு பகுதியில் சொன்னால் ஆண்டவருக்கு எது விருப்பமோ அது நமக்கு விருப்பமாக இருக்கணும். ஆண்டவருக்கு எது விருப்பமோ அது நமக்கு விருப்பமாக இருக்கணும். சியோன் வாசிகளாக இருந்தால் ஆண்டவருக்கு என்ன விருப்பமோ அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும்.
ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்கும். ஆண்டவருக்கு எது ஆசையோ அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கும். ஆண்டவருக்கு என்ன தேவையோ அதுதான் நம்முடைய தேவைகளாக இருக்கும். ஆண்டவருக்கு என்ன விருப்பம், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவருக்கு என்ன ஆசை, அதுதான் நம்முடைய ஆசைகளாக இருக்கும். அதுதான் ஆசைகளாக இருக்கணும். அவங்க தான் யாருன்னா சீயோனின் வாசிகள். அவங்க தான் சீயோனின் வாசிகள். ஒன்று, ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்துல தங்கியிருக்கணும், அவங்க தான் சீயோன் வாசிகள். இல்லை ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்துல விரும்பணும், அவங்க தான் சீயோன் வாசிகள். ரெண்டாவது, ஆண்டவர் தங்கியிருக்கிற இடத்தை விட்டு நம்ம விலகவே கூடாது, விலகுவதற்கு விருப்பமே இருக்கக்கூடாது, அவங்க தான் சீயோன் வாசிகள். மூணாவது, ஆண்டவருக்கு பிரியமானது நமக்கு பிரியமாக இருக்கணும், அவங்க தான் சீயோன் வாசிகள். சீயோன் வாசிகளுக்கு 3. ஒன்று என்ன, ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு விரும்பணும், அவங்க தான் சீயோன் வாசி. ரெண்டாவது என்ன, ஆண்டவர் இருக்கிற இடத்தை விட்டு விலகவோ விட்டுவிடவோ கூடாது, அவங்க தான் சீயோன் வாசிகள். மூணாவது, ஆண்டவருக்கு பிரியமானது நமக்கு பிரியமானதாக மாறணும், அவங்க தான் சீயோன் வாசி. இந்த 3 அடையாளம் உள்ளவர்கள் தான் யாருன்னா சீயோன் வாசிகள். அவங்க தான் யாரு? சீயோன் வாசி. இந்த சீயோனின் வாசிக்கு தான் ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ சீயோன் வாசிகள்னா ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வர்றவங்க மட்டும் இல்லை, ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுறவங்க இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் வந்துடுறோம் அப்படின்றவங்க அல்ல. அந்த சீயோன் வாசிக்கு 3 அடையாளம். ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கணும், அதுதான் சீயோன் வாசி. 2 சொன்னோம், ஆண்டவர் இருக்கிற இடத்தை விட்டு விலகவே கூடாது, விலகிறதுக்கு விருப்பமே இருக்கக்கூடாது, அவங்க தான் சீயோன் வாசி. மூணாவது, ஆண்டவருக்கு பிரியமானது நமக்கு பிரியமாக மாறணும், இல்லை ஆண்டவர் விரும்புறது ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறணும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அது நம்முடைய விருப்பமாய் மாறுமானால் அவங்க தான் சீயோன் வாசி. இந்த சீயோன் வாசியை தான் தேவன் என்ன செய்ய மாட்டார்? கால்கள் தளர விட மாட்டார். ஆபத்துகளை அகற்றி ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீது. அந்த முதல் அடையாளத்தை சொன்னால் 122 என்னது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன்டார் இல்லையா? அப்போ சீயோன் வாசிக்கு ஒரு அடையாளம் யார்கிட்ட நிறைவேறுது? தாவீது கிட்ட நிறைவேறுது. என்ன அடையாளம்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது என்ன செய்யல, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்யுது இருக்கிறது. அப்போ அந்த சீயோன் வாசியை தான் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய ஆபத்தை விலக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு பெரிய ஆபத்தை விலக்கி ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் தான் சொந்த பிள்ளைகாகவே தாவீதுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்ன செய்யுது? ஒரு பெரிய ஆபத்து வருது. எதுக்குமே பயப்படாத தாவீது, எதுக்குமே பயப்படாத தாவீது சிங்கத்தை பார்த்தா பயப்பட மாட்டார், கரடியை பார்த்தா பயப்பட மாட்டார், கோழியத்தை பார்த்தா பயப்பட மாட்டார். எதிரிகளை பார்த்து ஒரு நாளும் தாவீது என்ன செஞ்சதே கிடையாது, பயப்பட்டதே கிடையாது. ஸோ அந்த சீயோன் கோட்டை பிடிக்க போகும்போது அங்கே இருக்கவன் சொல்லுவாங்க, அங்கே எபூசியர் சொல்லுவாங்க, சப்பானிகளும் குருடனும் சொல்லுவாங்க, இது தாவீதால் பிடிக்க முடியாது அப்படின்னு பயங்கரமாக எதிர்க்குவாங்க. அப்படி எதிர்க்கிறவங்களை கண்டு தாவீது என்ன செய்யலை, ஒரு நாளும் பயந்ததாகவே தெரியல, காலை பின் வச்சதாகவே தெரியல. எங்க தாவீதுடைய ஆரம்ப கட்ட நாட்கள் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நாளும் தாவீது என்ன செய்யவே இல்லை, முன் வச்ச காலை பின் வைக்கவே இல்லை. எந்த எதிர்ப்பையும் கண்டு எந்த காரியத்தை கண்டு சோர்ந்து போகவே இல்லை, தளர்ந்து போகவே இல்லை, தடுமாறவே இல்லை, பயப்படவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது என்ன செய்கிறார்? அவரே பயப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். அந்த 14வது வசனத்தை பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 15:14 பாருங்க. 13 கூட பார்க்கலாமா? அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இருதயமோ அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன் எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்து. எதுக்குமே பயப்படாத தாவீது
எதுக்குமே அஞ்சாத தாவீது. சிங்கத்தை கண்டா தொடர்ந்து ஓடுறவர், சிங்கத்தை மடைக்கு பிடிக்கிறவர், மடைக்கு அடிக்கிறவர். அப்படிப்பட்ட தாவீது. கரடியை கண்டா ஓடி அடிக்கிற தாவீது, கோழியத்தை கண்டா ஓடி அடிக்கிற தாவீது, எல்லாரையும் ஓடி அடிக்கிற தாவீது இன்னைக்கு ஓடி அடிக்க முற்படலை, ஓடி போகிறதுக்கு முற்படுறார். ஏன்னாக்க ஒரு பெரிய ஆபத்து என்ன செய்யுது? எனக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சு. இந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சு என்ன செஞ்சு ஆகணும்? நாம் எல்லாரும் ஓடி போய் ஆகணும், எழுந்து போயினாலும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரமான பயமும் ஒரு பெரிய ஆபத்தும் யாரை சூழ்ந்து கொண்டதுன்னா தாவீதை சூழ்ந்து கொண்டது. ஆனால் இந்த ஆபத்திலிருந்து தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தாவீதை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துக்கு 18ஆம் அதிகாரத்திலேயே 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 5வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை பார்க்கலாம் பாருங்க. 6வது வசனத்திலிருந்து ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டில் யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக ஒரு பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசத்தில் எங்கும் பரம்பிற்று. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்தவர்களை பார்க்கிலும் காடு பட்சித்தது அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகர்களுக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேரி கழுதை மேல் ஏறி வரும்போது அந்த கோவேரி கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கு பூமிக்கும் நடுவாக தொங்கினான்னு சொல்லுது. அப்போ என்ன செய்கிறார்? ஒரு பெரிய ஆபத்தை தேவன் என்ன செய்கிறார்? அழிச்சு போடுறார், இல்லை அகற்றி போடுகிறார். தாவீதுக்கு வந்த ஒரு பெரிய ஆபத்து, அது யார் மூலமாக வந்தாலும் சரி, அது எதன் மூலமாக வந்தாலும் சரி, இந்த காலை விளக்கத்தை தீர்க்கமாக சொல்கிறா. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவனை என்ன செய்கிற? அகற்றி விடுற. ஒரு பெரிய ஆபத்து உனக்கு வருகிற, ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வருகிற ஒரு பெரிய ஆபத்தை தேவன் என்ன செய்கிறார்? அகற்றி விடுகிறதாக இந்த காலை விளக்கத்தை தீர்க்க நமக்கு சொல்லுகிறார். ஒரு பெரிய ஆபத்து. எதுக்குமே பயப்படாதவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு ஆபத்து. எதுக்குமே பின்வாங்காதவங்க பின்வாங்குற அளவுக்கு ஆபத்து. எதை பார்த்துமே பயந்து ஓடாதவங்க ஓடி போகிற அளவுக்கு ஆபத்து. ஒரு பயங்கரமான பாதிப்பு உனக்கு வர இருக்குது, ஒரு ஆபத்து வர இருந்தது. அப்படிப்பட்ட ஆபத்தை தேவன் என்ன செய்கிறார்? 18ஆம் அதிகாரத்தில் தேவன் அழிச்சு போடுறார். அகற்றது மாற்றமல்ல, அந்த ஆபத்தை அழிச்சே போடுகிறார். ஆபத்தை தேவன் அழிச்சே போடுகிறார். அப்போ வருகிற ஆபத்தை தேவன் என்ன செய்கிறார்? அழிச்சு போடுறார். ரெண்டாவது என்ன செய்கிறார்? 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துக்கு 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 17 இருந்தார்கள் முன்பாக இக்கரைப்படுத்தி அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவும் ஒரு படகு ஆயத்தமென. இந்த சம்பவத்தை பார்த்து தாவீது என்ன சொல்றார்? 22வது வசனம் பாருங்க. அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேல் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று இஸ்ரவேலின் மேல் நான் ராஜாவானேனே என்றார். என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒன்று ஆபத்தை தேவன் என்ன செய்கிறார்? அழிச்சு போட்டார். ரெண்டாவது என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆபத்தை தேவன் அழித்து போட்டார். ரெண்டாவது என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபத்தை அழித்து ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆபத்தை அழித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதுக்கு என்னையா காரணம்?
இந்த தாவீதுக்கு வந்த ஆபத்தை அழிச்சிட்டீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறீங்க, தாவீதுக்கு கொடுக்குறீங்களே. இதனுடைய ரகசியம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன, இதனுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தாவீது யார்? இப்போ 15ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். இப்போ 15ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். ஒரு பெரிய ஆபத்தான நேரத்தில், ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்து பயந்து ஓடக்கூடிய அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தாவீது என்ன செய்கிறார் பாருங்க. 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 29வது வசனத்திலிருந்து, அங்கே அப்படியே சாதோக்கும் அபியாத்தாரும் தேவனுடைய பெட்டியை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். ரொம்ப பயங்கரமான துக்கம், பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான போராட்டம். ஆனால் ஏன்னாக்க நான் வாசம் பண்ணுற இடம் எங்கன்னா அது சீயோன். அது சீயோன், அது தேவன் தங்கியிருக்கிற இடம், அது தேவன் தங்கியிருக்கிற இடம். இந்த ஒலிவ மலை தான் லூக்கா 22:43 பார்த்தீங்கன்னா, லூக்கா 22:43 பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிவ மலை என்ன சொல்கிற என்ன பார்க்கும்போது, ஏசவனை நோக்கி, லூக்கா 22:43, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்த. அதுக்கு முன்னாடிக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, அவர் வழக்கமாய் போகிற பின்பு ஆண்டவராகிய இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு போனான். இப்போ இந்த ஒலிவ மலை யாருடைய இடம்? ஆண்டவர் தங்குகிற இடம், ஆண்டவருக்கு விருப்பமான இடம், ஆண்டவர் விரும்பி போகிற இடம், ஆண்டவர் விட்டு விலகாத இடம். சாக போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் எங்கே போகிறார்? சிலுவையில் மரிக்க போகிறார். அந்த சிலுவையில் மரிக்க போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் எங்கே போகிறார்னா அந்த ஒலிவ மலைக்கு போகிறார். ஏன்னா இந்த ஒலிவ மலை தங்குவது எனக்கு ரொம்ப பிரியம். இந்த ஒலிவ மலை என்ன செய்யுது? நான் அடிக்கடி போகிற இடம். இந்த ஒலிவ மலை தான் நான் தங்கியிருக்கிற இடம். இங்கே தான் தேவதூதனை சந்திக்கிற இடம். இதை தான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தீங்கன்னா, பின்பவர் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு அந்த உயர்ந்த மலை என்ன மலை? அது ஒலிவ மலை. அதான் சொல்றாரு, தான் வழக்கத்தின்படியே போகிற இடம். அப்படின்னா அங்கே என்ன செய்கிறார்? அங்கே போய் தங்கியிருக்கிறார். அங்கே போய் என்ன செய்கிறாரு? அங்கே போய் தங்குறார். அப்போ தேவன் தங்குகிற இடம் யார் தங்குகிற இடமா மாறி போச்சு? தாவீது தங்குகிற இடமா மாறி போச்சு. அந்த சாக போகிற அப்சலோம் கழுத்தை வெட்ட போகிறான். பயங்கரமான ஆபத்து வந்துடுச்சு, பயங்கர பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பயங்கர பிரச்சனை வருகிற நேரத்தில் கூட தாவீதால் என்ன செய்ய முடியல? அந்த ஒலிவ மலைக்கு போகாம இருக்க முடியல. அந்த அழுது கொண்டு அந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார், 30வது வசனம், தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலைக்கு போனான். இன்னைக்கு எவ்வளோ பேர் வாகனங்கள் இல்லை அப்படின்றதுனால இன்னைக்கு ஒலிவ மலைக்கு போகிறத தவிர்க்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறத தவிர்க்கிறாங்க. ஸோ வாகனங்கள் இல்லை, வசதிகள் இல்லை, எனக்கு ரொம்ப ஆடமான வசதிகள் வேணும் என்பதனால அங்கே போகிறத என்ன செய்கிறாங்க? அவங்க தவிர்க்கிறாங்க. ஆனால் தாவீதை பாருங்க, ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய அரசன், பயங்கரமான வீரன், அவ்வளோ பெரிய வீரன் வெறும் காலால் நடந்து எங்கே போகிறார்னா அந்த ஆபத்தான நேரத்தில் கூட அவர் எங்கே விட்டு போகாமல் இருக்க முடியல, ஒலிவ மலைக்கு போகாமல் இருக்க முடியல. ஏன்னாக்க இது நான் விரும்புகிற இடம், இது எனக்கு விரும்புகிற இடம். நீங்கள் தூக்குதண்டனை கைதியில் கிடைச்சா கேட்பாங்க, உன் கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதை போல் தாவீதுக்கு ஒரு கடைசி ஆசை, நான் போகிறேன், திரும்பி வருவனா வரமாட்டானான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 25வது வசனத்தை பாருங்க. ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போங்க. கர்த்தருடைய கண்களின் கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கும்படி திரும்பி வர பண்ணுவார். ஒருவேளை அவருக்கு விருப்பம் இல்லைன்னு என்ன செஞ்சிருவாரு?
அப்படின்னா அவருக்கு விருப்பம் இல்லைனாக்கா நான் அங்கேயே கொண்டுடுவார். அப்போ தாவீதுடைய கடைசி ஆசை என்ன? அந்த இடத்த விட்டு போகிறேன், நான் திரும்பி வரமாட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடைசி ஆசை என்ன? நான் எங்கே போயிட்டு வருவேன்? நான் எருசலேம் அந்த ஒலிவ மலைக்கு போயிட்டு வருவேன். நான் போகிறேன், ஒருவேளை அவசரம் என்ன செய்யலாம், அங்கே கொண்டு கூட போடலாம், எனக்கு என்ன வேணாலும் என்ன செய்யலாம், நடக்கலாம். நான் போகிறேன், திரும்பி வருவேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் கடைசி ஆசை என்னென்னா அந்த ஒலிவ மலையை பார்த்துட்டு நான் போயிடணும், அந்த ஒலிவ மலையை காலை வச்சுட்டு போயிடணும், அந்த ஒலிவ மலைக்கு போயிட்டு நான் போயிடணும் அப்படின்ற ஒரு பெரிய விருப்பத்தோடு கூட தாவீது எங்கே போகிறார்னா அந்த ஒலிவ மலைக்கு போகிறா. அந்த ஒலிவ மலைக்கு போன தாவீது தான் அவருடைய விருப்பமான ஸ்தலம், அதுதான் அவருக்கு வாஞ்சை. அங்கே போகணும் பயங்கர ஆசை. அங்கே விட்டு விலகணும் என்ன செய்கிறாரு? இந்த இடத்தோட விலகும் போது தான் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல விலகும் போது தான் 30 என்ன சொல்கிறாரு? தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு. ஏன் அழுறாரு? ஐயோ நான் தேவனுடைய வாசஸ்தலத்தை என்ன செய்கிறேன், நான் விலகிறேனே, நான் தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போகிறேனே, நான் திரும்பி வருவனை வரமாட்டான்னு எனக்கு தெரியலையே, திரும்ப அந்த ஒளியமலையில் கால் வைப்பேன் வைக்க மாட்டான்னு தெரியலையே, திரும்ப அந்த ஒளியமலையை பார்க்க மாட்டேனான்னு தெரியலையே, என் மனைவியை பார்க்க மாட்டேனான்னு சொல்லலை, என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேனான்னு சொல்லலை, என் வீட்டை பார்க்க மாட்டேனான்னு சொல்லலை, நான் சேர்த்த சொத்தை பார்க்க மாட்டேனான்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? இந்த ஒலிவமலையை நான் பார்க்க மாட்டேனா? அப்போ விருப்பமெல்லாம் என்ன? ஒலிவமலை. இந்த ஒலிவமலை என்ன? தேவன் தங்குற இடம், தேவனுடைய வாசஸ்தலம், ஆண்டவர் விரும்புகிற இடம். அந்த இடத்துல இருக்கிறது தான் யாருக்கு விருப்பம்? தாவீதுக்கு விருப்பம். அப்படிப்பட்ட தாவீதுக்கு வந்த ஆபத்தை தேவன் அகற்றி போட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறா? தாவீதுக்கு கொடுக்கிறா. இந்த காலை வேளையில் நமக்கு வருகிற பெரிய ஆபத்துகளை தேவன் அகற்றி போட்டு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வேண்டுமானா இன்னைக்கு சியோனுக்கு போவதை, கர்த்தர் தங்கியிருக்கிற இடத்துல நம்ம தங்குவதை நமக்கு விருப்பமாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும், தாகமாக இருக்கணும், ஏக்கமாக இருக்கணும், எதிர்பார்ப்பாக இருக்கணும், பெரிய சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் தங்குற இடத்துல என்ன செய்யணும்? நான் தங்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? நான் இருக்கணும். ஆண்டவரோடு கூட நான் இருக்கணும். ஆண்டவர் இடத்துல நான் இருக்கணும். இந்த இடத்த விட்டு என்ன செய்யவே கூடாது? ஆண்டவரை விட்டு நான் விலகவே கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? நான் விலகக்கூடாது. ஆண்டவருடைய மகிமையை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. அவருடைய அபிஷேகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அவருடைய அபிஷேகத்திலே இருக்கணும், அவர் பிரசன்னத்திலே இருக்கணும், அவரோட கூட இருக்கணும், அவருடைய இடத்துல நம்ம இருக்கணும். அவரை விட்டு விலகவே கூடாது. அவருக்கு பிரியமானதெல்லாம் நமக்கு பிரியமாக மாறணும். அவருக்கு எப்படி ஒலிவ மலைக்கு போகிறது பிரியமோ அதே போல் தாவீது ஒலிவ மலைக்கு போகிறது பிரியமாக இருந்துச்சு. அப்படி தேவனுக்கு பிரியமானதெல்லாம் தாவீதன் வாழ்க்கையில் கொண்டு வந்தனால தாவீது யாராக இருக்கிறா? அவர் சியோன் வாசியாக இருக்கிறான். அந்த சியோன் வாசிய தேவன் என்ன செய்யலை? ஒரு நாள் கால்கள் தளர விடலை. என்ன தளர விடலை? ஆபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறா? கொடுக்கிறா. ஆபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது என்ன? நீ சியோனில் வாசம் பண்ணுவியா? நீ சியோனில் வாசியா இருப்பியா? நம்மளை பார்த்து ஒரு கேள்வியோடு கூட இந்த காரியத்தை முடிக்கிறோம். நீ சியோன் வாசியா இருப்பியா? நீ சியோனில் வாசம் பண்ணுற நபராக இருப்பியா? நீ சியோன் வாசியாக இருந்தன்னா உன் ஆபத்தை அகற்றி உனக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த காலை விளக்கத்தை நமக்கு தீர்க்கமாக சொல்லுகிறான். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? சியோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். சியோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றோ உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டான், அன்பின் தேவன் மறக்க மாட்டான். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். ஒரு ஆழமான அர்ப்பணிப்போட கூட நம்ம ஜெபத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவரே, இது வரைக்கும் எங்கெங்கேயோ வாசம் பண்ணியிருப்பேன், இல்லை எங்கெங்கேயோ வாசம் பண்ணுறதில் விருப்பமாக இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறேன், சியோனில் வாசியாக நான் மாற விரும்புகிறேன்ப்பா. யாக்கோபை போல கூடார வாசியான இருக்க விரும்பலை, ஏசாவை போல வனவாசியான இருக்க விரும்பலை. நாங்கள் சியோன் வாசியாக இருக்க விரும்புகிறோம்ப்பா. ஏசா கூடாரவாசி, ஏசா வனவாசி. ஆனால் நாங்கள் வனவாசியாகவும் இருக்க விரும்பலை, கூடாரவாசியாகவும் இருக்க விரும்பலை. நாங்கள் சியோன் வாசியாக இருக்க விரும்புகிறோம்ப்பா. நாங்கள் சியோனின் வாசியாக இருக்க விரும்புகிறோம், சியோனின் வாசியாக இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு விருப்பமானது எங்களுடைய விருப்பமாக மாறட்டும்.
சியோன் வாசை இருக்கிறவங்களுக்கு உங்கள் விருப்பம்தான் எங்களுடைய விருப்பமாக மாறட்டும். நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல தங்கியிருப்பது எங்களுக்கு சந்தோஷமாக மாறணும். உங்கள் இடத்தை விட்டு, உங்கள் பிரசன்னத்தை விட்டு ஒரு நாளும் நாங்கள் விட்டு விடவும் கூடாது, அதை விலகி விடவும் கூடாது. சியோனை விட்டு நாங்கள் விட்டுவிடவும் கூடாது, அதை விலகி விடவும் கூடாது. சியோனை விட்டு விட்டுவிடவும் விலகி விடவும் கூடாது. தேவனுடைய கரத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் விருப்பம் எங்களுடைய விருப்பமாக மாறட்டப்பா. உங்கள் விருப்பம் எங்களுடைய விருப்பமாக மாறட்டும். உங்கள் ஆசை எங்களுடைய ஆசைகளை மாறட்டும். உங்கள் ஏக்கம் எங்களுடைய ஏக்கமாக மாறட்டும். உங்கள் எதிர்பார்ப்பு எங்கள் எதிர்பார்ப்பாய் மாறட்டும். ஆண்டவரே, எதிர்பார்ப்பாக மாறட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் சியோன் வாசிகளை மாற்றிருங்கப்பா. எங்களை சியோனில் வாசம் பண்ணுறவங்கள மாற்றிருங்க. தாவீது ஒரு சியோன் வாசை இருக்க முடியும்னா, நீங்கள் சியோன் வாசை இருக்க முடியும்னா எங்களையும் ஒரு சியோன் வாசியை மாற்றி விடுங்கப்பா. இந்த காலை வேளையில் எங்களை மாற்றிருங்க ஆண்டவரே. சியோன் வாசியை மாற்றிடுங்க. கத்தபடியே மாற்றி நீர் ஆசீர்வதிக்க போகிற உன்னதமான கிருபைக்கு நன்றி. அப்படி சியோன் வாசை இருக்கிற ஒவ்வொருவருக்கிற பெரிய ஆபத்துகளை கத்தர் அகற்றிவிட்டு பெரிய ஆசீர்வாதங்களை இந்த காலை வழியில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டு ஆளுகை செய்து ஆசீர்வதித்து கர்த்தரின் நாமத்தை மகிமைக்கென்று பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம், மகத்துவமான கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, ஆபத்துகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை நடத்துங்க சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் முழுவதும் இருக்கிற எதிரான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போகணும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து மகிமையான கருணை செய்யணும். இந்த நாளில் இருக்கிற ஒவ்வொரு ஆபத்தையும் அகற்றி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வருகிற ஆபத்துகளை அகற்றி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் நடத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தேவக்கத்தை ஒப்பு கொடுக்குறேன். காத்துக்கோங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமையாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.